நன்மை எழுதுகிற மலக்குமார்களும் தனியாக உண்டு, தீமை எழுதுகிற மலக்குகளும் உண்டு. அல்லாஹு தாலா அந்த மலக்குமார்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். என்ன கட்டளை? அவர்கள் என்னுடைய அடியார்கள். அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் பாவமான காரியத்தை எண்ணினால் நீங்கள் அதை பதிவு செய்தல் கூடாது. அல்லாஹ்வுடைய முதல் கட்டளையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை பாருங்கள். என்னுடைய அடியார்கள் தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் பல மடங்கு அல்லாஹ் நம் மீது பாசம் வைத்திருக்கிறான். என்னுடைய அடியார்கள் தவறான தீய காரியங்களை எண்ணினால், உள்ளத்தில் நினைத்தால், ஏதாவது ஒரு பாவத்தை நீங்கள் உடனே எழுதாதீர்கள். அந்த பாவத்தை அவர்கள் செயல்படுத்தும் வரை அதை நீங்கள் பதிவு செய்யாதீர்கள். நன்மையான விஷயங்களை பதிவு செய்கிற மலக்குக்கு அல்லாஹ் போடுகிற உத்தரவை பாருங்கள். என்னுடைய அடியார் உள்ளத்தில் ஒரு நன்மையை எண்ணினால் எண்ணியவுடனே அதற்குரிய நன்மையை எழுதிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய ஒரு கருணையாளன். ரெண்டும் ஒரே நிலைப்பாடு. என்னுடைய உள்ளத்தில் ஒரு தீமையை நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய ரப், என்னை படைத்திருக்கிற என்னுடைய ரப், என்னை எப்படியும் மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதை லட்சியமாக கொண்டிருக்கிற என்னுடைய ரப் வானவர்களுக்கு போடுகிற கட்டளை, அவருடைய தீமையை பதிவு செய்யாதீர்கள். அவர் செயல்பட